ஹாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பிறப்பே ஒரு அதிசயந்தாங்க. அவர் பிறப்பை குறித்து நான் சொல்கிறேன், கேளுங்க. மரியாள் அப்படின்றவங்க வயிற்றில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அந்த மரியாள் முன்னாடி ஒரு தூதர் தோன்றி, ஒரு தேவதூதர் தோன்றி, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அப்போ தான் மேரேஜுக்கே ஒரு முடிவு பண்ணி, இவங்களை யோசேப்புன்னு ஒருத்தர் முடிவு பண்ணி இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு தேவதூதர் தோன்றி, அதான் அவங்க கன்னியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆணோட உதவியும் இல்லாமல் அவங்க வயத்தில் ஒரு குழந்தை உருவாகுது. பைபிளில் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவி அவங்க மேலே வந்து கர்ப்பவதி ஆகினாங்க அப்படின்னு. கர்ப்பவதி ஆனது இவங்களுக்கு தெரிஞ்சு யோசேப்பு அவங்கள வேணாம், அதாவது வருங்கால அவர் கணவர், எனக்கு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி அவங்கள தள்ளி விடணும், வேணாம், அதான் அவங்க வேணான்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போ அவருடைய கனவுல அவர் கனவுல தேவதூதர் தோன்றி, நீ யோசேப்பே நீ மரியாளை தள்ளி விடாத, அவளை சேர்த்து கொண்டு அவள் கூட இரு, அந்த குழந்தை பிறக்கிற வர அவளை சேராமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் பேச்சை கேட்டு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள சேராமல் இருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இயேசுன்னு பேரிடுறாங்க. இதான் அவருடைய பிறப்பு. ஆனால் இதில் ஒரு சோகம் என்னென்னா, அவர் பிறந்தப்போ அவரை வைக்கிறதுக்கு கூட ஒரு இடமே இல்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் வச்சாங்க. இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.